ஐயோ, இந்த ப்ளூ கலர் ஃபைல எங்க வச்சனே தெரிய மாட்டேங்குதே. சரி சரி சரி. இவன் ஒருத்தன் லூசு கிழவன். சும்மா மறந்துட்டு நம்மளை போட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பான். ஏ பாபு, ஐயோ, கண்டுபிடிச்சிருப்பானோ? பாபு இங்க ப்ளூ கலர் ஃபைல் வச்சுனேப்பா தம்பி, எங்கப்பா அது? வர வர இந்த கண்ணு வர தெரிய மாட்டேங்குது. ஐயோ. சார், அது அங்கதான் இருக்கு பாருங்க, 2வது புக்கு. ஓகே ஓகேப்பா. வேற ஒண்ணும் இல்ல, அந்த சின்னதோர உங்க தங்கச்சி போலி கேஸ் தான், போலி நகை கேஸ் இருந்துச்சுல, அந்த விசாரணை தான். ஏதோ பேதி மாதிரி கலந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருப்பா போல அந்த கிழவி. அதுதான் சரின்னு சொல்லிட்டு புடிச்சு திரும்பி அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டாங்களாம். ஓஹோ, சரி சரி சார். ஆனா நான் உங்க குடும்பத்துல ஏதோ சண்டைன்னு கேள்விப்பட்டேன், சின்னதோர போயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க சின்னதோர தான் சொன்னீங்கன்னு சொல்றாங்க, ஒன்னும் புரியலையே சார் எனக்கு. இல்லையப்பா தம்பி, அவங்க அம்மா தானே காலையில ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, அவன் தான் நம்பர் கொடுத்தான்னு சொல்லிட்டு. சரி சரி, அவங்க வர நேரம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். சரி, நீ அந்த சைட்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணு. சரிங்க சார். ஐயோ 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 ஐயோ. பாபு, யாரோ அழுற மாதிரி இருக்கு, என்னன்னு பாரு. ஏம்மா, யாருமா நீ? இங்க வந்து ஐயோ ஐயோ குய்யோ குய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்கா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏலே கும்பிட்ட தள்ளி வல, நான் வக்கீல் சாரை பார்க்க வந்தேன். நல்லா வந்து நடுவுல நந்தி மாதிரி நின்னுகிட்டு யாருமா நீ, எதுக்குமா வந்தேன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். தள்ளி வல கும்பிட்ட. இந்த பொம்பளைக்கு திமிரு அதிகம் தான் போல, அதனாலதான் மருமவ மதிக்க மாட்டேங்கிறா. ச்சே, நானா இருந்தேன் விஷம் வச்சு கொன்னுருவேன். சொல்லுங்க, நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க, என்னன்னு சொல்லுங்க, என்ன விஷயம்ட்டு. சரி, என் ஆசை மொவ, என் அழகு மொவ, அவளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு நான் போன்ல சொன்னல, அதான் வாங்க சீக்கிரம் போயிட்டு கூட்டிட்டு வந்துருவோம். வாங்க சார் வாங்க. ஏமா, இது என்னம்மா, அவ என்ன பிக்னிக்கா போயிருக்கா அங்க இருந்து போய் கூட்டிட்டு வர்றதுக்கு? அவ பேருக்கு ஜெயிலுக்கு. அவ என்ன தப்பு பண்ணா, ஏது தப்பு பண்ணான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பெயில் கிடைக்குமா கிடைக்காதான்னு முடிவு பண்ண முடியும். சார், அதானே எல்லாத்தையும் சொன்னனே. ஆமாமா, சொல்லியிருக்க, இல்லன்னு சொல்ல. ஆனா உன் மருமவ தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒத்துக்கணும், அவன் வெளியே வரக்கு பெயில் கொடுக்கறதுக்கு. அவ மேல இருக்கிற கேஸ் மொத்தம் வாபஸ் ஆகணும்னா அதுக்கு உன் மருமவ கையில தான் இருக்கு. அவங்க எங்க எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி அவங்கள கூட்டிட்டு வாங்க. சார், அவ என்ன உலக்கையால அடிச்சு போட்டுட்டு என் மோவனையே ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டா பாத்துக்கோங்க. என் மோவன் தான் எனக்கு தெரியாத நம்ம போன பண்ணி இந்த நம்பரை கொடுத்தான். அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன் சார். சரி, எப்படியாச்சும் என் மோவலை காப்பாத்துங்க, நான் உங்க கால்ல கூட விழுறேன். என்னமா பண்ற? எழுந்துருமா, பண்ணிட்டு இருக்கா? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எழுந்துருமா. நீங்க என் மோவலை காப்பாத்து வச்சு சொன்னாதானே எழுதுவேன். சரி சரி, வா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன கதை ஏது கதைன்னு பாத்துட்டு வருவோம். எழுந்துருமா முதல்ல. இந்த கிழவிக்கு இவ்வளவு திமிரு இருக்கே, அப்ப அந்த பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். உன் மொபைலாம் ஜெயிலே கிடந்து சாவணும் என்ன கேட்டா. என்ன பார்த்தா கூமுட்டை கோபாலுங்கிறா. சரி, ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க போவோம். சரி சரி, வாமா போவோம். என்ன கேட்டா பெயிலே கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த கிழவி பேசுற வாய்க்கு. கிழவி, நீ 4 நாள் அலைவடி. இவனைய நம்பி வந்திருக்க, இவனுக்கே ஒண்ணும் தெரியாது. நல்லா சமாளிப்பான் போ. எடி, அவளை கூட நம்பிடலாண்டி. இவன் இருக்கான் பாரு ஊம குசுமே, சும்மா இருக்கா மாதிரி இருந்துகிட்டு வேலையை காமிச்சிட்டு போயிடுவாண்டி. இவன் என்ன கிளவி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. எடி கூறுகட்டவள, அவ போக்குல அவ சும்மா தான் இருப்பா பாத்துக்கோ. இவனுக்கு டைம் பாஸ் ஆகலன்னு வச்சுக்கோ, நம்மளை வச்சு இவன் விளையாடுறாண்டி. அது காலையில தண்ணி நானே கண்டுபிடிச்சேன். என்ன கிளவி சொல்றா? ஆமாடி, அவளா ஒரு நாளும் வந்து அடிக்க மாட்டா பாத்துக்கோ. அவ பாத்துட்டு போயிருவா. இவன் இருக்கான் பாரு ஊம குசுமே, சும்மா இருக்கா மாதிரி இருந்துகிட்டு அவளும் ஏத்தி ஏத்தி விடுவான். அவளும் கோவத்துல வந்து நம்மள வேலு வேலுன்னு வெளுக்காடி. இதுதாண்டி நடக்குது. இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கிளவி பண்றது? என் அம்மா வர இன்னும் காணோம். என்ன பண்ண கிளவி? எடி, உன் அம்மா வரலன்னா இன்னைக்கு நம்மள காலி பண்ணிடுவாட்டி அவ. இப்ப பாரு, அவ சிரிச்சுக்கிட்டு தான் வருவான். இவனால ஏத்தி விடுவான் பாரு. சார், என்ன உங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் சார் மறுக்கீங்க என்ன திடீர்னு? பின்ன என்ன கனதா, எத்தனை நாள் ஆச்சு அவங்க 2 பேரையும் அடி வெளுக்க சொல்லி? இன்னும் நீ அவங்களுக்கு பாரபட்சம் தான் பாத்துக்கிட்டு இருக்கியா நீ? அவங்க கிட்ட இருந்து ஒரு உண்மையை வாங்குறதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் ஆகுதா? நான் சொன்னனா அதே மாதிரி நடக்கும் பாரு. இப்ப என்ன நடக்கும் நான் சொல்றேன் பாரு. இப்ப பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரையும் வெளியே கூப்பிடுவா. வெளியே கூப்பிட்டு உதன்னு உதைப்பா. திரும்பியும் டீ குடிச்சிட்டு வரேன்னு போவா. திரும்பியும் வருவா. இவன் நம்மள வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காண்டி. எடி கிளவி, இப்படியே இவங்க 2 பேரும் நம்மளை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா நம்ம என்னத்துக்கு ஆகுறது? அதுதான் எனக்கும் தெரியல. 2 பேரும் வெளியே வாங்க. சரி, நான் போறேன். நீ எப்ப வரணுமோ வா. நீ வரலன்னா அவ வெளு வெளுப்பா உள்ள வந்து காலையிலேயே அடி வாங்கல நீ சொல்லிட்டு. சரி, நானும் வரேன். கனகா ஈஸ்வரி கனகா துன் துன் துன். பாட்டுதான் இவளுக்கு ஒரு கேடு. இவ சும்மா அடிச்சாலே வாங்கிடலாம். ஆனா இவ ஒரு பாட்டு பாடுற, அவர் கேட்க முடியல என்னால. என்ன சொன்னா? நான் சொல்லல, சொன்னது அந்த கிளவி. என்ன விட்டுல? எடி கிளவி, தள்ளு போன கிளவி, நாய கிளவி, சும்மா இருக்க முடியல உன்னால? ஐயோ ஐயோ ஐயோ, ஆனா உனா நம்ம இடுப்பு மேலேயே ஏறி அடிக்காலே. இத சும்மா இருந்தாதானே அடி உள்ளாது. வாயை முடிக்கிட்டு தேவையில்லாத கவுண்டர் கொடுக்கறது அடி வாங்குறது.
இதெல்லாம் என்ன நடக்குதுங்க? போலீஸ் ஸ்டேஷனா இல்ல என்னது இதெல்லாம்? எங்க விசாரணை இப்படிதான் இருக்கும். என்ன விஷயமா வந்தீங்களோ அதை மட்டும் கேட்டா போதும். ஓஹோ அப்படியா, சரி சரி. அப்ப நானும் எப்படி விசாரிக்கணுமோ அந்த விசாரணையே நானும் சொல்றேன். டிஎஸ்பிக்கு கால் பண்ணி வீடியோ கால்ல காட்டுறேன். சார் இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இவளுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? மாசமா இருக்கிற பொண்ணுன்னு கூட நினைக்காம அவளுக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருக்கா. அவ வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க. சார் சார் இல்ல சார், எல்லாரும் சேர்ந்து என் மேல பழிய போட்டாங்க. நான் அப்படி பண்ணவே இல்ல சார். சார் இந்த ஒரு கலை வள்ளிப்பாட்டி அவதான் சொன்னா. அதனாலதான் இந்த பனிஷ்மெண்ட். ஓஹோ, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க நீங்க? அவங்க சொன்னாங்கன்றதுக்காண்டி இப்படி போட்டு வயசான அவங்களன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணையும் இவங்களையும் 2 பேரும் போட்டு அடிக்கீங்க. ஹியூமன் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கவா நானு? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இது எங்க வேலை, நீங்க தலையிடாதீங்க. நாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரிங்களா? நீங்க அவங்களை ரிலீஸ் பண்றதுக்கு பெயில் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அப்ப மட்டும் பேசுங்க, தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, பெயில் இருந்தா ரிலீஸ், இல்லன்னா கெட் அவுட் பண்ணுங்க சார். கனகா, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்கா? நீ வேலையை ஆரம்பி. ஓகே சார். ஆள் வந்த உடனே பேசாடி பேசறா. நாத்து இதோ வர இரு. ஏம்மா என்ன காப்பாத்துமா, வலி தாங்கல. ஐயோ ஐயோ ஐயோ, என் தங்க மொபைல போட்டு இப்படி அடிக்காங்களே, இவன் நல்லா இருப்பாளா? நல்லா இருக்கவே மாட்டா. இப்போ அங்க வந்து உனக்கு ஒரு 4 குடு கொடுப்பேன். ஒழுங்கு மரியாதை எங்க ஸ்டேஷன்ல இருந்து விட்டு கிளம்புங்க சொல்லிட்டேன். இங்க பாருங்கம்மா, இவங்க கிட்ட எல்லாம் வாயில பேச முடியாது. நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு முடிவு பண்ணிக்கலாம். வாங்க, பெயில் வாங்கிட்டு வந்து பேசிக்கலாம். வாங்க சார், சீக்கிரம் போயிட்டு வருவோம். இவன் என் மொபைல கொன்னுருவான்னு நினைக்கேன் அடிச்சடிச்சே. நான் கூட என் முக மேல இத்தனை நல்ல கை வச்சது இல்ல. கனகா, அவங்க சொன்னதை கேட்டியா? அவங்க வரதுக்குள்ள எப்படியாச்சும் ஆதாரத்தை திரட்டியே ஆகணும், சரியா? அதுக்கு நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன். ஏம்மா முடியலையே. ஏக்கா, என்ன இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோலம் போட்டிருக்கீங்க? ஆமா சின்ன பண்ணி, இன்னைக்கு கார்த்திகை தீபம்ல. ஆமாக்கா, இருக்கிற பிரச்சனையில இதை மறந்துட்டேன் பாத்துக்கோங்க. இங்க பாருமா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கார்த்திகை தீபத்தை நம்ம கொண்டாடாம இருக்க கூடாது, சரியா? போங்க, போய் எல்லாருமே புது துணியை போட்டுக்கிட்டு வாங்க. நம்ம இன்னைக்கு நைட்டு கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம், சரியா? சந்தோஷமா இருக்கிறோம். சரிங்கம்மா. எடி, கொழுக்கட்டெல்லாம் செஞ்சுட்டியா? எப்படி? ஆமாத்த, அதெல்லாம் செய்யாம எப்படி? உங்க மவனுக்கு பிடிச்ச ஓலை கொழுக்கட்டையில இருந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்க பாத்துக்கோங்க. நம்ம சாமிக்கு வச்சுட்டு இனி சாப்பிட்டு நம்ம கார்த்திகை தீபத்தை கொண்டாட வேண்டியதுதான். சூப்பர் அன்னைக்கு, சூப்பர். போன வருஷம் இந்த நாள் எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஏலே, போன வருஷம் நாங்கெல்லாம் உங்க கூட இருந்தோமா? இல்ல இந்த வருஷம் இருக்கோம்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு, சரியா? எல்லா நேரத்திலயும் வந்து கடவுள் நம்மளுக்கு துணையா இருப்பாரா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வந்து சந்தோஷம், இன்பம், துன்பம் எல்லாமே நம்ம கூட இருக்கதான் செய்யும். அதை நம்ம எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நம்ம கையில தான் இருக்கு. அதை தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல நாள் வரும்போது சந்தோஷமா இருக்கணும். கரெக்டா சொன்னல சிவகுமாரா. ஆமாமா, நீ சொல்லி கொடுத்ததுதாம்மா. ஆமாப்பா தம்பி, போங்க, போய் புது துணி போட்டுக்கிட்டு வாங்க. சரிங்கம்மா. நீங்க 2 பேரும் ட்ரெஸ் மாத்தலையா? அத்தை, இதுவே நல்லாதான் இருக்கு. இதுக்கு என்ன குறைச்சல்? ஆமாமா, அன்னைக்கு நீ சொல்றது சரிதானே? அதுவும் கரெக்ட் தான். இது எப்படி இருக்கு? நல்லா ஜம்முன்னு சிரிச்சா முகமா இப்படிதான் இருக்கணும் 2 பேரும் இனிமே, சரியா? சரிங்கம்மா. சரி, எல்லாருக்கும் ஒண்ணு போல சேர்ந்து கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் சொல்வோம். கார்த்திகை தீபம் சொந்தங்களே.